கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே 3 இடங்களிலே அப்பா நாங்கள் உம்முடைய பலனை பெற வேண்டியது இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் சரீரத்திலே உம்முடைய பலன் எங்களுக்கு தேவையாயிருக்கிறது ஆண்டவரே. ஆமென் அப்பா, அல்லேலூயா. எங்கள் ஆவியிலே உம்முடைய பலன் எங்களுக்கு தேவையாயிருக்கிறது ஆண்டவரே. ஆமென். அது மாத்திரமல்ல, the intelligent part of it, the mind part of it, the soul ஆண்டவரே. நான் என்று எனக்குண்டான உள் இருக்கிற இலக்கணம் ஆண்டவரே, which makes all decisions, அந்த ஆத்துமாவிலே ஆண்டவரே, எங்கள் சிந்தனையிலே உம்முடைய பலன் எங்களுக்கு தேவையா இருக்கிறதப்பா. இது எல்லாவற்றிற்கும் ஆன்மீக ஆகாரம்தான் ஆண்டவரே மிக அவசியமான ஒன்று. அதை நீர் இன்று எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கார் ரிப்பேர் ஆயிருந்தால் அது எந்த இடத்துல என்ன பிரச்சனை என்று அந்த டெக்னீஷியன் பார்த்து அதை சரி செய்வது போலப்பா, எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் விதைக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. நீங்க எல்லாருமே ஏசாமி சொன்னா செய்வீங்களே கண்டிப்பா. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து வேதத்தில் பல இடங்களில் சொல்லி இருக்கிற விசுவாசியான நம்முடைய தலையாய கடமை ஒன்றை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அதாவது what the Bible says about missions and evangelism. சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். இந்த உலகத்தின் நிலையற்ற தன்மையை நாம் அதில் பார்க்க போகிறோம். ஆமென், ஆமென். ஏன்னா அப்படி நம்முடைய முக்கியத்துவங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நாம் பூரணமாக ஒரு ஊழியத்தை என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 to 13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். எப்படி அந்த வார்த்தை எந்த புஸ்தகத்திலயா நீங்க அப்படி வாசித்திருக்கீங்களா? வாசிக்கவே முடியாது. தேவன் எப்படி சொல்ல, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். பூமியில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் அது ஆச்சரியமாய் இருக்கும். ஆனா விசுவாசிகளுக்கு அது ஆச்சரியமாய் இருக்கக்கூடாது என்று எச்சரிப்பதற்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வானங்கள் மட என்று அகன்று போகும். உண்டாக்குனவர் அதை திருப்பி எடுக்க போறார். பிரியமானவர்களே, பூதங்கள் வெந்து உருகிப்போம். ஆமென், ஆமென். எல்லாரும் பார்த்தீங்கன்னா எந்த நாடா இருந்தாலும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, முதல்ல எப்படியாவது நியூக்ளியர் பாம்பை செஞ்சிடணுங்கிறது தான் அவங்களுடைய மேஜர் ஒரு காரியமா இருக்கிறது. இவர்கள் எங்க போய் முடியும்? ஏன்னா ஒரு சின்ன நாடே எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்தை பல முறை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த குண்டுகளை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆமென். ஆண்டவர் தான் அதை கெட்டி போட்டு வச்சிருக்காரு. ஆமென். அதை அவுத்து விடுவாரா என்னமோ தெரியல. எப்படி அது நடக்கும் என்று எனக்கு தெரியாது பிரியமானவர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அழிந்து போகும் மட்டும் போடல, எரிந்து அழிந்து போவா. ஜஸ்ட் இமேஜின், பூமியில் இருக்கிற எல்லா வீடு, ஆபீஸ், பில்டிங், மலை, மரம் எல்லாம் எரிந்து அழிந்து போகும். இதுதான் முடிவு பிரியமானவர்களே. இந்த உலகத்தினுடைய முடிவு இவ்வளவுதான். இதில் தான் நாம் வீடுகளை கட்ட வேண்டும், காருகளை வாங்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், நகைகளை வாங்க வேண்டும், பட்டங்களை வாங்க வேண்டும், பதவிகளை வாங்க வேண்டும், சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் வேதாகமம் அதற்கு சொல்லுகிற ஒரு முடிவை பாருங்கள்.
எரிந்து அழிந்து போம். எரிந்து அழிந்து போம். எரிந்து அழிந்து போம். அடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும், அல்லேலூயா, இவைகளெல்லாம் இப்படி அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். நான் சொல்லவில்லை பிரியமானவர்களே. இன்னைக்கு எல்லாரும் பிரசங்கிக்கிறார்கள், நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாயா, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். தயவு செய்து ஏமாந்து போகாதிருங்கள். நாம் தவறுவது இயல்புதான். ஆனால் தவறுவதையே வாழ்க்கையாய் கொண்டிருப்பது ரட்சிக்கப்படாததற்கும் விசுவாசியாததற்கும் அடையாளம் பிரியமானவர்களே. அழிந்து போகிற உலகம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடவடிக்கை. என்ன கம்பாரிசன் பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில எதை முக்கியப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய நேரங்களில் இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உலக ஆசை, உலகம் எப்படி வருதுன்னா உலக ஆசை மூலமா தான் வருகிறது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு மோகம் இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா கார் மோகம் இருக்கும். சிலருக்கு பைக் மோகம் இருக்கும். சிலருக்கு இந்த வெட்டி அரட்டை அடிக்கிறதுனா மோகம். சிலர் பாத்தீங்கன்னா அவங்க போன் சும்மாவே இருக்காது, யாரையா கூப்பிட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. சும்மாவே அவங்களால இருக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் அவங்க போனை வாங்கி நீங்க பிடிங்கி வச்சு பாருங்க, அவங்களுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி வரும். எச்சரிக்கை. தேவ சமூகத்துக்கு போகிறதற்கு மனமில்லாத கூட்டங்கள் இன்னைக்கு அதிகமாயிருக்கிறது. வேதாகமம் என்ன எச்சரிக்கிறது என்று பாருங்கள். இதை விட எச்சரிப்பாக எப்படி மனிதர்களுக்கு சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆணித்தரமாய் வேதம் சொல்லுகிறது. எல்லாம் அழிந்து போயிரும், வேலை போயிரும். இப்பதான் வேலையில சேர்ந்த மாதிரி இருக்கு. நான்லாம் பாத்தீங்கன்னா 30 வருஷம் ஓடிடுச்சு, ரிட்டையர்மெண்டே வந்துருச்சு. ஓடிவிடும். இப்பொழுதுதான் வாலிபனா இருப்பது போல் தெரியும் உங்களுக்கு. எனக்கு அருமையான தேவஜனமே, இவனை பரிசுத்தமாய் தேவ சமூகத்தில் காத்துக் கொள்ளுகிறதற்கு ஆயத்தமாயிருக்கிறோமா? நல்ல சிந்திங்க. சொல்ல வேண்டியதனுடைய கடமை. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும். சில நேரங்களில் வாய திறக்காம இருக்கிற மாதிரி ஒரு சூழலை வந்தா திறக்காம இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளின் ஆழத்தை ஆராய்ந்து பாருங்கள் பிரியமானவர்களே. உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். Are you really doing it? அதுதான் அந்த பரிசுத்த நடக்கை. அதுதான் தேவனை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி காட்டுகிற காரியம். இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை எடுத்து தனியா பிரித்து வைத்து பார்ப்போம். என்னால் என் சத்துருக்களை நேசிக்க முடிகிறதா? சத்துக்களை மன்னிக்கிறது வேற, அதுவே நீங்க கஷ்டமா இருக்கு. நேசிக்கிறதுனா only you can do, only a Christian can do, only a true disciple of Jesus Christ can do. நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாம் அழிந்து போகும். ஏன் உங்க சரீரத்தை அப்படி கையில பிடிச்சு பாத்துங்க. It will not stay with you. இது அழிந்து போய்விடும் பிரியமானவர்களே. புழுக்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, மண்ணுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் PhD படிச்சிருந்தாருன்னா பெரிய ஆஸ்கார்டு அவார்டு என்னென்ன அவார்டு வாங்கியிருது, ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க எதை உங்க கவலையை முக்கியப்படுத்தி வாழ்றீங்களா, உங்க பிரச்சனையை முக்கியப்படுத்தி வாழ்றீங்களா, இல்ல கர்த்தருடைய கட்டளைகளை முக்கியப்படுத்தி வாழ்கிறீர்களா? அதுதான் இன்றைய சிந்தனை பிரியமானவர்களே. வாட் இஸ் யுவர் பிரையாரிட்டி? உங்களுக்கு எது முக்கியத்துவம்?
என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் தான் எனக்கு முக்கியமா? என் எதிர்காலம் தான் முக்கியமா? ஒரு தவறும் இல்லை. பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இவைகளெல்லாம் அழிந்து போகிற இந்த சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லி நாம் வளர்க்கிறோம்? அவர்களுக்குள்ளே 1000 கேள்விகள் இருக்கின்றன. நம்ம அதெல்லாம் கேட்கறதே இல்லை. நம்ம மேலும் மேலும் இந்த பலூன்ல காத்து அடிக்கிற மாதிரி திணிச்சுட்டு ஒரு நாள் வெடிச்சிருது. அப்புறம் அந்த பலூனே இல்லாம போயிருது. அவர்களிடத்துல ஒண்ணு அவங்க கேள்வி கேட்கணும், இல்லைன்னா நீங்களே கேள்வி கேட்டு பதில் சொல்லணும். இல்லாவிட்டால் உலகம் அவர்கள் விவரம் தெரியும் பொழுது அவர்களை வெளியே கொண்டு போவதற்காய் காத்திருக்கிறது. எச்சரிப்பு. நாம் எப்படிப்பட்ட நடக்கையோடு வாழுகிறோம்? 12ஆம் வசனம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு என்ன சிந்திக்கிறோம்? வேதாகமம், ஆமென், சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்ற ஆரம்ப நிலைமையில இன்றைக்கு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இட்ஸ் a very deep subject பிரியமானவர்களே. உங்களுடைய முழு கவனமும் இந்த வார்த்தையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய முழு கவனமும் இந்த வார்த்தையில் இருக்க வேண்டும். முழு கவனமும் இருக்க வேண்டும். என்ன அழகாக சொல்லுகிறது என்று பாருங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். கட்டளை. நாம் எதற்கு காத்திருக்கிறோம்? ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுக்கு உங்கள் இருதயத்திலே எவைகள் வாஞ்சையா இருக்கிறது. அவர் சீக்கிரத்துல வந்துடுவாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அதுக்கப்புறம் அப்பா நான் பண்ண பிரசங்கம் பண்ணும் போல என் மண்டையில ஒண்ணு ஏறாம இருந்துச்சு, இப்பதான் ஏறுது, பிரயோஜனமே இல்லை. இப்பொழுது பார்க்கிற கிருபையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இனி நீங்கள் ஒரு காலமும் பார்க்க மாட்டீர்கள். அவர் மகிமையின் ராஜாவாய் இருப்பார். அவர் நியாயாதிபதியாகத்தான் நாம் அவரை சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. He will assess you. பரலோக ராஜ்யத்துல எந்த சிறியவனாய் இருக்க போகிறீர்களா, பெரியவனாய் இருக்க போகிறீர்களா என்பதை அவர் நமக்கு அவருக்கு முன்பாக நின்று அந்த அசஸ்மெண்ட் பரிசோதிக்கப்படுவோம். ஒருவேளை நியாய தீர்ப்பு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, சிந்தியுங்கள். அப்பப்பா ஐயோ இப்படித்தான் பரலோக ராஜ்யம் இருக்க போது, இப்படித்தான் எல்லாம் சொன்னாங்களே, நான் இன்னும் ஜெபம் பண்ணியிருக்கலாமே, இன்னும் ஊழியம் பண்ணியிருக்கலாமே, இன்னும் என்னை சுயத்தை சிலுவையில் அடித்திருக்கலாமே என்று அன்று நினைத்து பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாய்களை கட்டுகிற காலம், இருதயத்தை தேவனுடைய அன்பினால் நிறைக்கிற காலம். ஆமென். 3 காரியத்திற்கு நீங்க அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமானால் முக்கிய தேவனுடைய அன்பினால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். ஆத்தும தாகத்தால் நீங்கள், பாரத்தால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். விசுவாசத்தால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்தத்தால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். வெறும் திறமைகளை மாத்திரம் வைத்து செய்வது ஊழியம் அல்ல. எனக்கு அருமையான தேவஜனமே, 24 மணி நேரமும் அவர் உங்கள் சிந்தையாயிருக்கிறார். ஒருவேளை 24 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய சிந்தை எதை பார்த்தாலும் தேவன் எப்படி படைத்து இருக்கிறார், என்ன செய்திருக்கிறார், மனிதர்கள், இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம். தயவு செய்து அநேகரிடத்தில் சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லுங்கள். அநேக பக்கத்து வீட்டுக்காரர்களை இதற்காகவே பழகுங்கள். அன்பு செலுத்துங்கள். யாரையும் மதம் மாற்ற நமக்கு தேவையில்லை. இதுவே சத்தியம், இதிலே நடவுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டுமே. உங்களுடைய பணி அல்லவா, உங்களுக்கு அல்லவா அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அல்லவா அந்த வார்த்தைகளின் ஆழத்தை அறிந்தவர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அல்லவா தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். இந்த உலகத்தை படைச்ச கர்த்தரே இது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாருங்க. I tell you again,
The one who created this world so beautiful. நான் சில இடங்களெல்லாம் இப்பொழுது பார்க்கிறேன், பனி மலைகள் எல்லாம் அவ்வளவு நேர்த்தியாய் படைத்திருக்கிறதை தேவன் எப்படி அழிக்கப் போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இவ்வளவு அழகாய் படைத்ததை பாவம் இதில் குடிகொண்டபடியினால் அந்த இடமே இருக்கக்கூடாதுன்னு அழிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எவ்வளவு புதிய எருசலேமை இவர் உண்டாக்குகிறார், புதிய வானத்தை இவர் உண்டாக்க போகிறார், புதிய பூமியை உண்டாக்க போகிறார். ஏன் தெரியுமா? எதுக்கு இந்த பூமியை அவர் அழிக்க வேண்டும்? பிரியமானவர்களே, பாவம் வந்துருச்சான், தொற்றுச்சான், அந்த இடமே இருக்கக்கூடாது. எவ்வளவு நீதியும் பரிசுத்தமும் உள்ள தேவன் இஸ்ரவேலின் தேவன். ஆமென். எப்படிப்பட்ட மேன்மையின் தேவன் என்று பாருங்கள். உங்களுடைய சரீரங்களே பாவ கரைகளை நீக்குவது எவ்வளவு அவசியம் பிரியமானவர்களே. நீதிபரர் அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டே நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பார்த்து மன்னிக்கப்பட்டு வந்துருங்கன்னு சொல்லி இருக்கலாம். அவர் நீதிபரர். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. பாவத்திற்கு கரையம் உண்டு பிரியமானவர்களே. இவைகள் எல்லாம் அழிந்து போகுமே. ஆச்சரியமா இருக்கிறது எனக்கு. எத்தனை வருஷங்கள் இருக்கிற பூமியை அவர் சொல்லுகிறார், நான் அழிக்க போகிறேன். ஏன் எழுதியிருக்கிறார் தெரியுமா? நீங்களும் நானும் எதை முக்கியப்படுத்தி வாழ வேண்டும் என்பதற்காக எழுதியிருக்கிறார். சத்துருக்களை சிநேகியுங்கள். No one is able to do that. Nobody is capable of doing it. நீங்க மாத்திரம் தாங்க அதை செய்ய முடியும். கேளுங்க, உங்க இருதயத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன் சொந்த சகோதரர்களையும் சொந்த நெருங்கினவர்களுமே நாம் பொறாமைப்படுகிற காலம் இது. எனக்கு அருமையான தேவஜனமே, இஸ்ரவேலின் தேவன் என் சபை இன்னும் திருந்தவில்லையே என அவர் மிகுந்த மன வேதனையோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவர் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஆழமாய் வாசித்து பார்ப்பீர்களானால், அவள் மனம் திரும்பாத பட்சத்தில் என்று சொல்லுகிற காரியம் அவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, ஆச்சரியமாயிருக்கிறது. அவள் மனம் திரும்பாத பட்சத்தில், அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் நான் அவனை கட்டில் கடையாக்கி. யாருங்க சொன்னா? The one who has written this has said that too. இதை எழுதினவர் அல்லவோ அதையும் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம உட்கார்ந்து சிந்தியுங்கள். உங்கள் இருதயத்தின் ஆழத்தை சிந்தியுங்கள். நான் எப்படி வாழ்கிறேன்? என்னால் சத்துருக்களை நேசிக்கிற அன்பு என்னிடத்தில் உண்டா? நீங்க நியாயமா இருங்க, அது தப்பே இல்லை. தவற கண்டிங்க, தப்பே இல்லை. உண்மையா இருங்க, தப்பே இல்லை. அதுக்கு கொஞ்சம் கரையை நம்ம செலுத்தித்தான் ஆகணும். நம்ம இமேஜ் எல்லாம் ஸ்பாயில் ஆகத்தான் செய்யும். அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை நமக்கு. ஆனால் எனக்கு அருமையான தெய்வஜனமே, எல்லாத்தையும் செய்யலாம். ஆனா அன்பின் அடிப்படையில் தான் செய்ய நமக்கு அனுமதி உண்டு பிரியமானவர்களே. அப்போ அந்த சத்துருக்கிற நேசிக்கிற அன்பு ஓடு வாழ வேண்டும். அப்படித்தான் என் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் எப்படி வாழ்கிறோம்? நான் என்ன சொல்லுவேன் பிரியமானவர்களே? இவைகள் எல்லாம் அழிந்து போக போகிறதே. அதனால எது இல்லை எது சரியில்லைன்னு கவலைப்படாதீங்க. எல்லாமே அழிஞ்சு போக போகுது. அல்லேலூயா. Everything that you see, God is expecting a standard out of you. Standard. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போம், உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். அல்லேலூயா. புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நீங்க எது காத்திருக்கீங்க? இந்த பூமியில நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கீங்களா?
இல்லைன்னா புதிய வானம் புதிய பூமியும் தேவன் தரப்போறாருன்னு சொல்லி அதுக்கு காத்திருக்கிறீங்களா? ஜஸ்ட் இமேஜின். எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய வேதனை என்ன சொன்னால், இன்றைக்கு சபைகளுக்குள்ளே உலகம் புகுந்து கிடக்கிறதை பார்க்கிறேன். The values of the Bible are being shattered. நீ யாரையுமே நீ கிறிஸ்துவுக்கு எதுக்கு வான்னு நம்ம பிரசங்கமே அப்படித்தான் இருக்கு. கிறிஸ்துவிடத்துல வா, உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும். நிச்சயமா தருவாருங்க. அவரால் முடியாதது ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் வேதனையிலே வாழ்கிறதை புழுவை போல துடிக்கிறதை கண்டு பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டு இருக்கிற தேவன் அல்ல. நிறைய பேருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆழம் தருகிறது இல்லை. நீங்க நல்ல இருந்து பாருங்க. நீங்க உங்களுடைய தேவைகளுக்காக ஒண்ணுக்கு கூட ஜெபம் பண்ணாம இருந்தாலும் 90% உங்களுக்கு கிடைக்கும். எழுதி வச்சுக்கோங்க. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இலக்கணத்தை தெரிஞ்சுக்கங்க. சில காரியங்கள் நமக்கு தாமாகவே தேவன் அன்பின் நிமித்தமாய் கொடுப்பார். உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியும், உங்களுக்கு சட்டை கொடுக்கணும்னு தெரியும், உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும், சுகத்தை கொடுக்கணும்னு தெரியும். ஆனா சில ஆசீர்வாதங்கள் அவருடைய டேபிள்ல போய் விசுவாசத்தினால் நீங்க தான் எடுக்கணும். அதை நிறைய பேர் எடுக்கவே இல்லை இன்னைக்கு. ஒருவேளை அதனால்தான் இல்லையோ இன்றைக்கு தேவனுடைய வல்லமை சபைகளிலே குறைந்து வருகிறது என்று நான் காண்கிறேன். நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. இன்னைக்கு சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுது? வெறும் வார்த்தையில. இயேசு நல்லவர் வார்த்தை, வெறும் வார்த்தை. யாருக்கு வேண்டும் பிரியமானவர்களே? உங்களுக்கு பசிக்கும் போது நல்ல பசியாறு அப்படின்னு ஒருத்தன் சொன்னா எப்படி இருக்குமோ அதுதான் அதுக்கு அடையாளம். எப்படி ஒருத்தன் பசியில துடிக்கிறான், தாகத்துல துடிக்கிறான், நல்ல தண்ணி குடிப்பா. இவன் தண்ணி பாட்டில கையில வச்சுக்கிட்டு அவன்கிட்ட நல்ல தண்ணி குடிக்கணும். என்ன பார்த்து நீ நல்ல தண்ணி குடிக்கணும், அப்பனா தான் உனக்கு தாகம் அடங்கும். What he will think of you? You have the water, you have the food, but you don't give it. அப்படித்தான் பிரியமானவர்களே, நமக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரே, வல்லமையை கொடுத்திருக்கிறாரே, பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும் கிருபை வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரே, வல்லமையை கொடுத்திருக்கிறாரே. அப்பாவுடையது எல்லாம் உங்களுடையதல்லவோ? நமக்கு என்ன? எனக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் போய் யாருக்கு ஜெபம் பண்ணி என்னையா செய்ய முடியும்? அதுதான் தவறு இன்றைக்கு நினைக்கிறார்கள். உங்களுக்கு 1000 பிரச்சனை, நீங்க வெளியே போய் பாருங்க, உங்க பிரச்சனையும் சரியாகும், அவன் பிரச்சனையும் சரியாகும். நாம் சாக்கடை கிறிஸ்தவர்களாய் மாறி வருகிறோம். கூட்டாஞ்சோர் ஆக்கி கொண்டு தெரியாமல் என்ன செய்வதென்றே தெரியும். இன்னைக்கு என்ன ஆயிட்டா? அதனால அடுத்தவனை குறித்து கவலை இல்லை. பிரசங்கங்கள்ல 90% உங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார், இதைத்தான் இன்றைக்கு 90% அவர் அன்போடு இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். வசனம் அப்படிதான் சொல்லுது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் உங்களுக்கு என்னத்தை சொல்லுவேன்? This is what where I would like to start. Amen. அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். வேதத்தின் காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் புதிய வானத்திற்காகவும் புதிய பூமிக்காகவும் தேவனுடைய பிரசன்னமாகுதலுக்காகவும் அவருடைய வருகைக்காகவும் காத்திருக்கும்படி பிரசங்கிக்கப்பட்டார்கள். அவர்கள் காத்திருந்தார்கள். நீங்க நம்ம அற்புத தொடர் ஊழியத்தில் அதை முக்கியப்படுத்துகிறோம். இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுவதன் நோக்கம் அதுதான். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் உங்களை சன்னியாசியாக போக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய இருதயத்தின் முக்கியத்துவம், உங்களுடைய இருதயத்தின் முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? Kindly tell me. எப்படி இருக்கிறது? எனக்கு அருமையான தேவ ஜனமே, எப்படி இருக்கிறோம்? உங்களுக்கு பிரதான கட்டளையாய் சுவிசேஷத்தை உங்க மூலமா அறிவிக்கணும்னு சொல்லி உங்களை ரட்சித்ததுல பல காரணங்கள்ல
பிரதானமான காரணம், என் மகளை ரட்சித்தால், என் மகனை ரட்சித்தால் அவனை ஊழியத்திலே பயன்படுத்துவான், தெருவாக போவான், என் சுவிசேஷத்தை சொல்லுவான், கைப்பிரதிகளை கொடுப்பான் என்ற எவ்வளவோ ஒரு வாஞ்சையோடு இருக்கிறார். ரட்சிக்கிறது அவருங்க, சொல்றது மட்டும்தான் நம்ம வேலை. ஆனா சொல்றத உறுதியாய் சொல்ல வேண்டும். C.T. Studd ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அபவுட் மிஷன்ஸ் அண்ட் எவாஞ்சலிசம் பத்தி. Only one life, it will soon be past. Only what is done for Christ will last. Only one life, it will soon be past. Only what is done for Christ will last. கிறிஸ்துவுக்காக செய்யறதா என்னன்னைக்கு நிலை நிற்கும். சம்பளத்துக்காக வேலை பார்த்து வீடை கட்டினா வீடு உடஞ்சு போயிடுது, எல்லாமே போயிருது. அதுதான் இன்னைக்கு பார்த்தோம் நம்ம. இப்ப காலையில சாயங்காலம் எல்லாம் போயிருது. What you do for Christ will last forever. ஒரு கலசம் தண்ணீரை குடிக்க கொடுத்தால் அதை கூட மறக்க மாட்டாராங்க. ஹீப்ரூஸ்ல அழகா இருக்கு, நான் மறந்து விடுகிறவர் அல்ல என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் ஒரு ஞாபக புஸ்தகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். Only one life, ஒரே ஒரு வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, நீங்க விசுவாசத்தினால எவ்வளவு நாள் நீங்க வாழுவீங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னும் இப்ப கழிச்சு பாருங்க உங்க வயச, அவ்வளவுதான். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை உங்களால போய் வயசாயிடுச்சு, உங்களால போய் பெரிய ஊழியம் பெரிய அளவுல செய்ய முடியலன்னா, உங்க முழங்கால செய்ய முடியாத ஊழியம் வேற கிடையாதுங்க. பிரசங்கத்தை விட பலமுள்ளதான ஊழியத்தை முழங்காலிலும் ஜபத்திலும் செய்ய முடியும். உங்களுக்கு உண்டானதை நீங்கள் அனுப்பலாம், உங்கள் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கலாம். நீங்க நிறைய பேர் ஊழியம்னா என்னமோ பெரிய தியாகமான, அப்படி ரொம்ப சாக்ரிஃபைஸ பாருங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் என்ன சொல்லியிருக்காரு, if a commission by an earthly king is considered an honor, how can a commission by the heavenly king be considered a sacrifice? அதாவது என்ன சொல்றாருன்னா, உலகப்படியான ஒரு ராஜா நமக்கு ஒரு காரியத்தை செய்யின்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்தா அது அவ்வளவு மரியாதை உள்ளது. ராஜாவே எனக்கு இந்த காரியத்தை செய்யும்படி கொடுத்திருக்கிறார் என்று கனமுள்ளதாய் நினைக்கிறோம். அப்படி உலகப்படியான ராஜா சொல்லுகிறதே நாம் கனமுள்ளதாக நினைக்கும் பொழுது, பரலோக ராஜா நமக்கு செய்யும்படி கொடுத்திருக்கிற பொறுப்பு மாத்திரம் எப்படி ஐயா தியாகமானதாக நீ பார்க்கிறாய், அது கனமுள்ளதாய் பார் என்று சொல்லுகிறார். I am privileged to serve the Almighty God. You are privileged. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த பூமியிலே தேவன் உங்களை உயிரோடு வைத்திருக்கிற நாட்களின் நேரத்தை எப்படியெல்லாம் வீணாக்குகிறோம் என்று பாருங்கள். ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களே. That is the truth. People accept it or not is very different. அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நீங்க நிறைய பேர் இன்னைக்கு ஊழியங்கள்ல ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன, ரிசல்ட்டை பார்ப்பாங்க. அங்கு 20,000 பேர் கூடுகிறார்கள், அங்கே 50,000 பேர் கூடுகிறார், அவர்களுக்கு அத்தனை சர்ச் இருக்கு, அவருக்கு கீழே இத்தனை பாஸ்டர் இருக்கிறார்கள். அதெல்லாம் கர்த்தர் கொடுக்காம ஒண்ணு கூட வராது, தெரிஞ்சுக்கங்க நல்லா. But God is much more interested in how faithful you are in little things. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை உள்ளவனவன் அவனுக்கு கூட கொடுக்கப்படும். நிறைய நேரங்கள்ல நம் கிருபை வரங்களுக்கு கூட எல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் 9 வரங்கள் என்கிட்ட இல்ல, நான் நிறைய ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், இதற்காக 40 நாள் நான் உபவாசம் இருந்தேன்னு சொல்ற விசுவாசி நீங்கள் என்றைக்காயிலும் சந்தித்தது உண்டா? Tell me. அதுதான் தேவனுக்கேற்ற பாரத்தை சுமக்கிற ஜனம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு பரலோக வாழ்வை கொடுக்க போகிறாரே, உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறாரே, சிந்திப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் மிஷன்ஸ் அண்ட் எவாஞ்சலிசத்தை குறித்து நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம்.
நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.